இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், கல்யாணம். என்னால் ஒரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியுமா? சுற்றி இருக்கவங்க சொல்கிற கதையெல்லாம் கேட்டால் பதட்டமாகவும் பயமாகவும் இருக்கே அப்படின்னு ஒரு பக்கம் இருக்குது. என்ன கொடுமை சரவணன். சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடியவங்களாம் சில விஷயம் சொல்லுவாங்க. நாங்களாம் கல்யாணம் பண்ணிக்கலையா, நாங்களாம் நல்லா இல்லையா அப்படின்னா இவங்க மைண்டுக்குள்ளே நினச்சிப்பாங்க, நீங்களாம் எங்கடா நல்லா இருக்கீங்க. இன்னும் ஒரு மாதத்தில் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், என்ன பயம் வருது உங்களுக்கு? எனக்கு காலையில் எழுந்துக்க முடியாது சார். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? இப்போ வந்து எனக்கு கூட கல்யாணம் பண்ணுறவங்க காலையில் 10 o'clock எழுதுனா ஹாய் பாய் சமைங்க அப்படின்னா என்னால் முடியாது. என்னால் காலையில் எழுந்துக்க முடியாது. இட்ஸ் மை நம்பர் 1 திங். அப்புறம் ஹைப்பர் இண்டிபெண்ட் ஆயிடுவனும், எங்கள் அம்மா மாதிரி ஹைப்பர் இண்டிபெண்ட் ஆயிடுவணும்னு எனக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா ஆபரேஷனா? ஹைப்பர் இண்டிபெண்ட்னா பெருக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பேன். எங்கள் டாடி பெருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திருப்பி கேட்கவே மாட்டாங்க. 25 வருஷமா அவங்க தான் எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஒரு பெருமையா? அதான் எல்லாத்தையும் நானே பார்த்துக்க முடியும், எனக்கு யாரும் வேண்டியதில்லை, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட். அப்படின்னு எனக்கு ஆக வேணாம். அப்படி ஒரு மாதிரி கல்லு மனுஷியா நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ட். எப்படி நான் ரூம் ஷேர் பண்ணுவேனே எனக்கு பயமா இருக்கு. எப்படி இப்போ எனக்கு வந்து தலைகாணி இப்படி போட்டா பிடிக்கும், அவனுக்கு எப்படி போட்டா பிடிக்கும்னே எனக்கு தெரியாது. ஓ அப்படியா விஷயம்? என்ன பயம்? திருமணம் செய்து கொள்ள என்ன பயம்? ஒன்று வந்துட்டு என்னோட சுதந்திரத்தை நான் இழந்துடணும். இன்னொன்று இந்த காலத்து பெண்கள் போடுற கண்டிஷன்ஸை நினச்சா எனக்கு பயமாக இருக்குது சார். இல்லை புரியல. இப்போ நான் சொந்தமாக எங்கள் ஊரில் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ வச்சுருக்கேன். நாங்கள் பொழுதனைக்கு ஒர்க் பண்ணுவோம், நிறைய ஒர்க்ஸ் வரும்னு வச்சுக்கோங்க. நாங்கள் அன்றைக்கி பூரா ஒர்க் பண்ணிவிட்டு ஒர்க் அதிகமாக இருந்துச்சுன்னா நைட்டு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே படுத்துருவோம். வேலை சோறு ரொம்ப இருந்துச்சுன்னா ஒரு நாள் கடையை லாக் பண்ணிட்டு ஸ்போர்ட்ஸ் எங்கேயாச்சும் கிரிக்கெட் விளாட போவோம். இப்போ எனக்கு கல்யாணம் கட்டி பொண்டாட்டின்னு ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னா நான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணுற டைமில் அங்கே ஸ்பெண்ட் பண்ணணும்ல. ஏன்னா நினச்ச நேரத்தில் நான் கடையில் தூங்க முடியாது. அதான் தம்பி, அதுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணும்? குட் கொஸ்டின். அதுதான் என்னோட சுதந்திரம் பறிபோகுது. அது சுதந்திர பறிப்பு அல்ல, சுதந்திரம் பறிப்பு அல்ல. நான் என் இஷ்டத்துக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லுங்க, அதை ஒத்துக்கிறேன். நீங்களா யாருடா? அப்ப அது சுதந்திர பறிப்பு கிடையாது, அது பொறுப்புணர். ரெண்டாவது, பெண்ணுங்க போற கண்டிஷன் பயமா இருக்குங்கிறிய. என்ன கண்டிஷன்லாம் பயமா இருக்கு? பல இருக்குதே, எதை சொல்றது? நான் பார்க்கக்கூடிய எல்லா வேலையும் நீயும் பார்க்கணும். நான் துணி துவைச்சா நீயும் துணி துவைக்கணும். நான் சமைச்சா நீயும் சமைக்கணும். நான் பாத்திரம் கழுவுனா நீயும் பாத்திரம் கழுவணும். நான் பாத்திரம் கழுவுனா ஃபோட்டோ எடுக்க போனேன் சார். நான் இதை என்னால மட்டும் இல்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இப்ப அந்த பொண்ணு வேலைக்கு போனாங்கன்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறப்ப அவங்க வேலைக்கு போக போகிறாங்க. இது என்ன கதையா இருக்கு? ஒருவேளை அவங்க பிசினஸ் பண்ணா நீங்க அதை விட்டு உங்க வேலையை விட்டுட்டு அந்த பொண்ணு பிசினஸ் எடுத்து பண்ணுவீங்களா? அது எப்படி? நான் ஏன் ஒர்க் தானே பார்க்க முடியும். இல்ல அதான் கேட்குறேன். அப்போ யார் டிமாண்டிங்காக இருக்கா? அந்த பொண்ணு வேலையை விட்டுட்டு என் பிசினஸ்க்கு சப்போர்ட்டிவாக வரட்டுங்கிறீங்க. அந்த பொண்ணோட கெரியரை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. செத்தப்பையில நாரப்பையில மூஞ்சி மாறையும் பாரு பண்ணி போயிடலாம். இப்போ யார் டிமாண்டிங்காக இருக்கா? அதாவது வாரத்தில் நான் 3 நாள் சமைக்கிறேன், நீ 3 நாள் சமைன்னு சொல்றது டிமாண்டா? உன் கெரியரை விட்டு நீ என் கூட தான் இருக்கணும்னு சொல்றது டிமாண்டா? இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. எனக்கு என்ன பயம்னா, என்ன ஒருத்தவன் எப்படி மேய்ப்பான் என்னெல்லாம் யாருக்கும் செட்டே ஆகாது. நான் ரொம்ப டிஃபிகல்ட் டு ஹேண்டில். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? என்ன ஒருத்தவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பயம். அதை தாண்டி என்னன்னா, நான் ரொம்ப சின்ன கிராமத்தில் ரொம்ப கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில் வளர்ந்தது. இது நல்ல விஷயம் தானே? எந்த அளவுக்கு கன்சர்வேட்டிவ்னா சென்டிமீட்டரில் தான் சிரிக்கணும். நான் இப்போ கால் மேலே கால் போட்டிருக்கேன், இந்த டெலிகாஸ்ட் ஆகி எங்கள் வீட்டில் பார்த்தாங்கன்னா கழுவி ஊற்றுவாங்க. எங்கள் வீட்டில் அப்படி பாடி கார்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் அப்படி இப்படி உள்ளே இருந்தனா இப்போ தான் ப்ரீத் பண்ணுற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அகெயின் நான் மறுபடியும் ஒரு ஃபேமிலிக்குள்ளார போனேன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்னை ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி பொண்ணுங்களாம் எங்க இருக்கிறாங்க? ரோட்ல பார்க்கவே முடியறது இல்லையே. என்னால் ஒரு ரூமே ஷேர் பண்ண முடியல. நான் இங்கே ரெண்ட்டுக்கு வந்து ஒர்க்கில் இருந்தாலுமே நான் தனியாக எடுத்து இருக்கேன். எனக்கு ரூம் ஷேர் பண்ணவே என்னால் முடியல. பட் இவ்வளோ ரியலைசேஷனோட இருக்க ஒரு பொண்ணு ஏன் வந்து உங்களால் ஒரு பையனோட ஒரு நல்ல லைஃப்பை லீட் பண்ண முடியாது? சார் நான் அந்த பையனை நினச்சி தான் சார் பயப்படுறேன். ஐயோ சாமி. என் பிரதர்ஸ் கூடயே எனக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு. என் சிஸ்டர்ஸோடயே ஒத்து போகல. பேச ஆரம்பிச்சாலே அந்த இடத்துல ஒரு கலவரம் தான்ற மாதிரி இருக்கும். நான் பொம்பளைக்கு பொம்பளை, ஆம்பளைக்கு ஆம்பளடி. அப்படி இருக்கும்போது ஒரு அன்னோன் பர்சன் நான் போகிறேன், ஆல்ரெடி நமக்கு மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் வேறு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணவங்க சொல்றத வச்சு பயமா இருக்கு சார். எனக்கு ஒரு அண்ணனை தெரியும். அந்த அண்ணன் எப்படி பேசிக்கா எப்படி கேரக்டர் அப்படின்னா ரொம்ப ஜோவியலான பர்சன். ஆனா ஆஃப்டர் மேரேஜ் எப்படி ஆகுதுன்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கோவம் வருது. ஜாலியாக இருந்த மனுஷன் டென்ஷனாகவே இருக்கார். ஆமாம், அதை எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன்ஸ் எல்லாம் மேரேஜ்க்கு அப்புறமா சைலண்ட் ஆயிடுறாங்க. பயமா இருக்கு சார். சின்ன வயசுலேருந்து நான் என்ன ஆசைப்பட்டாலும் இல்லை எனக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் என் கையில் இருந்ததே கிடையாது. ரைட் ஃப்ரம் மை அப்பா. எனக்கு மட்டும் ஏமா அப்படிலாம் நடக்குது? ஒரு ஒன் இயர் பேக் வந்து சரி கடவுள் வந்து அந்த இதை ரீரைட் பண்ணியிருப்பாரு, நம்ம ஆசைப்படுறது கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சி அத்தோக்கு ஆசைப்பட்டேன் சார். என்னடி கலர் கலரா ரீலா விடுற? எப்போவுமே எங்கள் ஏரியாவில் அந்த அத்தோ ஷாப் 10 o'clock வரைக்கும் இருக்கும் நைட்டு.
அன்னைக்கு நான் போறேன் கடை ஷாப்பு பார்த்தா கடை மூடப்பட்டதுன்னு எழுதிட்டாங்க, கடையை தூக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய அதிர்ஷ்டக்காரன் நான் ஒரு அதிர்ஷ்ட கட்ட அப்படின்னு தோணுதோ? அந்த மாதிரி ஒரு அன்லக்கி கேர்ள் நான். ஸோ என்ன பண்றீங்கம்மா நீங்க? நான் ஐடி ப்ரொஃபஷனல், சாஃப்ட்வேர் டெவலப்பர். அது எல்லாம் சேஞ்ச் ஆயிடும். சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன், எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கம்மா? அரௌண்ட் 1 lakhs. 27 வயசுல 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறீங்க. சமூகம் பெரிய இடம் போல் இருக்கு. அண்ணா எப்படிமா? அண்ணா இப்போ அப்ராட்ல செட்டில் இல்ல ஆயிட்டாங்க. உங்களுக்கு நல்லது கெட்டது தங்க ஏன்னா அப்பா இல்லாத பிள்ளை தங்க நல்லா பாத்துக்கிறாரு. அண்ணியும் சப்போர்ட்டிவ் தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவ், உங்களுக்காக சப்போர்ட்டிவா இருப்பாங்க. செரிஷ் 1 லட்ச ரூபா சம்பளம், உசுர கொடுக்குற அண்ணே, எல்லாத்தையும் காப்பாத்துற நண்பர்களை விட அத்தோ பெருசாமா? எனக்கு பிடிச்ச பர்சன் வந்து கடவுள் வைக்கவே மாட்டேங்கிறாரு என் கூட. அதாவது உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குதோ அவங்களாம் உங்கள்ட்ட இருந்து விலகி போயிடுறாங்க. விலகி போயிடுறாங்க. மிகப்பெரிய அதிசயங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தடங்கல்கள் வந்துட்டே இருக்குமா? அதிர்ஷ்டம் என்பது நமக்காக யாராவது இருப்பதல்ல, யாருக்காகவாவது நம்மால் இருக்க முடியும் வாய்ப்பு நமக்கு கிடைத்திருப்பது தான் அதிர்ஷ்டம். உங்க அம்மா ஏன் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகல தெரியுமா? அவங்க உங்களுக்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. யூ ஆர் சோ லக்கிமா, யூ ஆர் நாட் அன்லக்கி. உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும். சார் எல்லாருமே வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க. எனக்கு சூஸிங் பார்ட்னரே பயமா இருக்கு சார். என்னன்னா பொய் சொல்றாங்க சார். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. ஒரு அலைன்ஸ் வரும்போது நான் எதிர்பார்க்கறது குடிக்க கூடாது, ஸ்மோக் பண்ணக்கூடாது. என்னோட பர்சனல் லைஃப்க்கு அது எனக்கு செட் ஆகாது. ஓ அப்படியா விஷயம்? ஸோ அதை என்ன பண்றாங்கன்னா நார்மலைஸ் பண்றாங்க சார் குடிக்கிறத. நான் வந்து திருத்தணும்னு எனக்கு அவசியம் இல்லை சார். So, அந்த சைடு இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய ப்ராமிசஸ் எல்லாம் பொய்யா இருக்கு உங்க பொய்யா அனுபவத்துல. இருக்கு. ஐயோ மீண்டும் மீண்டுமா? ஏமாந்துருவேணும்னு பயம் சார். என்ன மாதிரி ஏமாந்துருவீங்களோன்னு பயமா இருக்கு. என்ன மாதிரின்னா எனக்கு பேக் டு பேக் பேரண்ட்ஸ் இல்லை, இறந்துட்டாங்க, தவறிட்டாங்க. ஸோ நான் தான் இப்போ ஒரு லைஃபுக்குள்ளே போகிறேன்னா அங்கே நடக்கிற எல்லா பிரச்சனையுமே நான் தான் ஹேண்டில் பண்ணணும். எல்லாம் பார்த்துப்பா. ஒருவேளை ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நான் சொல்கிறத யாராவது நம்புவாங்களா மாட்டாங்களா அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு. ஓ பின்னால நமக்கு சப்போர்ட் இல்ல. ஆமா வீட்ல அதேதான். எனக்கு பிரதர் இருக்காங்க, சிஸ்டர் இருக்காங்க. ஆனால் எவ்வளோ நாளைக்கு அவங்களையும் என்னோட லைஃப்குள்ளே நான் இழுத்துட்டு இருக்க முடியும்? ஸோ அந்த பயம் எனக்கு ரொம்ப இருக்கு சார். இதுல யாருடைய பயம் தேவையற்றது? எல்லாமே வந்து அமைய போகிற மாப்பிள்ளையை பொறுத்து தான். ஏர்ன் பண்ணால் நல்லா தான் இருக்கும். நானும் மந்த்லி 1 lakh சம்பாரிச்சேன், நல்லா தான் இருந்துச்சு. பட் சடனாக எனக்கு பேபியை மிஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அது பேர்டன் தான், சிங்கிள் சாரியில் ஓட்டணும். எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். பட் ஸ்டில் என்னோட ஹாப்பினஸ் மட்டும் தான் பார்த்தாரு. நீ ஒர்க் பண்ணால் ஹாப்பியாக இருப்பியா இல்லை பையனோட இருந்தால் ஹாப்பியாக இருப்பியான்னு கேட்டார். பையனோட இருந்தான்னு சொன்னேன். சரி ஓகே நீ பையனை பார்த்துக்கோ. உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. அதே தான் சார். இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நானும் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் யோசிப்பேன். நானும் அந்த குழந்தை ஐ மீன் மதர்ன்னு பார்க்கும்போது நானும் அதே குழந்தைய தான் பார்த்துக்கணும்னு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அதுதான் யோசிப்பேன். அப்போ ஃபியூச்சரில் அந்த பேபியெல்லாம் பிறந்து அதெல்லாம் வளர்ந்தக்கப்புறம் எனக்கு அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கான டைம் முடிஞ்சிடும். ஓ நீ அப்படி வரியா? மேபி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம எக்ஸாமுக்கும் சைட் பை சைட் படிச்சுட்டு பேபியும் பார்த்துக்கலாம், கெரியர்லேயும் இது பண்ணலாம்ல, சக்ஸஸ் ஆகலாம்ல. நான் தான் சொல்லிட்டு சார், இந்த ஜென்ரேஷனில் இருக்க பசங்க நிறைய பேர் ஒரு 10ல் ஒரு 7 to 8 பாய்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்காங்க சார். மூஞ்சிக்கு முன்னால புகழாத, அது எனக்கு பிடிக்காது. ஆல்ரெடி 3 degree சார், போதும் பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்போ திரும்ப ஜட்ஜ் ஆகிட்டு தான் பண்ணுவேன் அப்படிங்கிறேன். அடம் பிடிக்கிறிய நீ? கல்யாணமே வேணாமா சார்? கல்யாணமே வேணாம்லாம் இல்லை, பயம் வருதுல. ஆக்சுவலா இருக்க பயத்துல இப்பதான் பெரும் பயத்தை நான் பார்த்தேன். ஐயோ இவன் என்ன கொண்டே முடிச்சு விட்டுருவான் போல் இருக்கு அப்படின்ட்டு. நான் என் தங்கச்சிட்டு ஒன்று சொல்லிக்கிறேன். அப்பா அம்மா பார்த்துக்கணும், அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கல, எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குன்னு சொல்கிறேன். நீ பார்த்துக்கணுன்ற விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கீல்ல, அப்போது நீ அவங்கள டிபெண்ட் பண்ணுறதுலாம் இல்லை, உனக்கு அந்த விஷயம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா நீ அதுக்காக ஃபைட் பண்ணுன்னு நான் சொல்கிறேன். இல்லை இப்போ எனக்கும் என் பார்ட்னருக்குள்ளேயே ஒரு ஃபைட் கிரியேட் ஆகி எங்களுக்குள்ள ஒரு மன வருத்தம் வந்து அது ரொம்ப பெருசாக வெடிக்குது இல்லை. அதுக்கு நான் பேசாமல் அப்பா அம்மாவோடய சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவேனே. நியாயமான பேச்சுப்பா. எதுக்கு என் மன நிம்மதியை எனக்கு எடுத்துக்கணும்? இல்லை ஒரு விஷயத்தை வந்துட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் நம்ம பேச முடியாது. ஃபஸ்ட்டு நீ கல்யாணம் பண்ணிப்பாரு, எனக்கு நடந்தவே உனக்கு நடக்கும் அப்படின்ட்டு கிடையாது இல்லை. அப்படியா? இல்ல அவங்க கவலை என்ன, உங்களுக்கு நடந்து அவங்களுக்கு நடந்துட்டா அவங்க என்ன சொல்ல வராங்க, நான் இதுக்கு ப்ராப்ளத்தெல்லாம் ஃபைட் பண்ணி அதுக்கு நான் பேசாமல் எங்கள் அம்மா அப்பா கூட ஜாலியாகவே இருக்கேன். என்ன டயலாக்? மாமியாரோட சண்டை, ஹஸ்பண்டோட சண்டை, அது கடைசியில் டிவோர்ஸ், அப்படி போய் நான் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்க்குள்ளே இருக்கிறதுக்கு நான் பீஸ்ஃபுல்லாக என் அப்பா அம்மாவோடய இருப்பேனே. நல்லா இருப்படா போடா, உன்னெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. பீஸ்ஃபுல்லாக எத்தனை நாளைக்கு அப்பா அம்மா கூட இருக்க முடியும் நீயே சொல்லு. எல்லா நேரமும் பேரண்ட்ஸும் டிபெண்ட் பண்ண முடியாது, ஹஸ்பண்டையும் டிபெண்ட் பண்ண முடியாது. அது அமையல அப்படின்னாலும் அது உனக்கு தகுந்த மாதிரி நீ மாற்றிக்கோன்னு நான் சொல்கிறேன்.
நான் ஸ்கூல் படிக்கும் போதே அம்மா இறந்துட்டாங்க. ஸோ அப்போலேருந்து வீட்டில் எல்லா வேலையும் நான் புஷ் பண்ணி தான் பண்ண ஆரம்பித்தேன். ஒருத்தவங்க கூட ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிடுவோம். இப்போ அப்பா கூட அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன். சடனாக அவங்க விட்டு போகும்போது நம்ம தனியாக நின்றுறோம். எல்லாமே நானே பண்ணிக்கிறேன்னும் போது நான் இன்னொருத்தவங்கள ட்ரஸ்ட் பண்ணுறேன், அட்டாச்மெண்ட் வைக்கிறேன்னா அவங்களும் போயிட்டா நான் என்ன பண்ணுறது? நிறைய விஷயங்கள் நான் கடந்து வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருக்கேன். இருக்கிற விஷயத்த மட்டுமே யோசிச்சுட்டு வரப்போகிற ஹாப்பினஸை வந்து விட்டுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஒரு குடும்பம் உடஞ்சு போகாம இருக்க ஒவ்வொருத்தரும் எவ்வளவு தியாகம் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல பயம், இன்னும் அதுலேருந்து வெளியில் வரலை. சொல்ல போனால் அதுலேயே தான் இருக்கேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் ஒரு விஷயத்தில் அடாப்ட் ஆகிட்டேன், ரொம்ப அட்டாச்மெண்ட் ஆகிட்டேன்னா ஒருவேளை அது என்னை விட்டு போயிடுமோ? நான் என்ன நானே தான் ஓவர் கம் பண்ணணும். நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. உங்களுக்கு திரும்ப திரும்ப யோசிப்பதற்கு இருக்கக்கூடிய நினைவுகள் என்பது வலி சம்பந்தப்பட்டதாவே இருக்கு. ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டில் அழுது ஓஞ்சி எல்லாம் பண்ணி 7ஆம் நாள் காரியம் பண்ணி வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு எதுக்கு வந்து கரிசோறு போட்டு அடுத்த கட்டத்துக்கு போறாங்க. அதாவது அழுகையும் சத்தமும் இருந்து கிடந்த வீட்டில் அதுக்கப்புறம் ஒரு வெளிச்சமும் புதுமையும் உள்ள வந்து ஒரு மகிழ்ச்சியை உள்ள கொண்டு வந்து அப்படிதான் மனுஷன் மாத்திக்கிறான். எப்படியுமே லைஃப் வந்து ஸ்மூத்தாக போகாது இல்லையா? என்ன வேணாலும் ஆகும். எப்போதுமே ஸ்மூத்தா போகாதுன்னு சொல்றதுடைய அர்த்தம் என்னன்னா, பெரும்பாலான நேரம் அது ஸ்மூத்தா தான் போகுங்கிறதா அதோட அர்த்தம். கல்யாணம் வேண்டாம் விடுங்க. வெளிநாட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லை இல்ல. சரி, இன்னும் உயர் பதவி போனா சந்தோஷமா இருப்பீங்களா? இல்லையா? ரைட். ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. புதுசா ஏதாவது ஒரு நாட்டியத்திலேயோ இசையிலையோ அல்லது ஏதோ ஒரு தொழில்நுட்பத்தையோ கத்துக்கிட்டா சந்தோஷமா இருப்பீங்களா? அது கற்றுட்டு தான் சார் இருக்கேன். இப்போ நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணீங்க, சந்தோஷமா இல்ல. ஒரு புதிய உறவுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்களா? இல்லை. ட்ரை பண்ணுங்க. ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதனால் தான் மகிழ்ச்சியை தர முடியும். கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு நினைச்ச ஒரு ஆளுக்கு கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணம் எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன். என் அப்பா அம்மா சண்டை போடுறதை நான் பார்த்துருக்கேன். ஐயோ ஈவன் எனக்கு ஐ ஹேவ் 2 sisters, 2 elder sisters. ரெண்டு பேருமே they both are married. என்கிட்ட வந்து சொல்லிருக்காங்க, ஐயோ நீ தயவு செய்து கல்யாணம் மட்டும் பண்ணிடாத. ஓ, அது வேற வரைக்கும் சொல்லிடுறாங்க. அதுவும் சொல்லிருக்காங்க என்கிட்ட. ஒருவேளை நம்ம நினைச்ச மாதிரி அமையாம ஒரு மோசமான ஆளாகவோ தவறானவராகவோ இருந்து விட்டால் அல்லது ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஆளாக இருந்துட்டா அப்படிங்கிற பயம் தான் எல்லாருக்கும் இருக்கு. என்ன கொடுமை சரவணன். இப்படி ஒரு விஷயத்துக்குள்ள போய் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லை சார். தட் இஸ் அந்த அளவுக்கு அது ராங் காலா இருந்துச்சுன்னா. ஓகே, அவ்வளவு மோசமா இருந்தா அதுல இருந்து எக்ஸிட் பண்ண வேண்டாம். நத்திங் ராங்.